ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம்னா, டாக்டர் பிரேம் குமார், who's a podiatric surgeon, and I have to ask about his life journey in this medical field, as well as about the diabetic food care. To begin with, இப்போ அந்த ஃபுட் அல்சர், ஃபுட் டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. டயபெட்டிக் ஃபுட் கேர் தான் நீங்கள் மெயின் ஸ்பெஷலிஸ்ட்டே. நீங்கள் அதை பற்றி என்ன இப்போது கொஞ்சம் நிறைய பீப்புளுக்கு தெரியாது அது என்ன அப்படின்னு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஆமாம் குணா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. என்னென்னா பார்த்திங்கன்னா, இது ஒரு நெக்லெக்டட் ஏரியா. பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஆக்சுவலாக சுகர், அதாவது டயபெட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, டயபெட்டிஸ்க்கு இருக்கிற அவேர்னஸ் கூட டயபெட்டிக் ஃபுட்டு, அந்த சுகர்னால் வர பராமரிப்பு, பாதத்தில் வர புண்ணுக்கெல்லாம் யாரை பார்க்கணும், இது சுத்தமாக அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. இன்னும் பார்த்திங்கனாக்கா நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே கிராமம்தான். அவங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னமும் நகரத்தில் இருக்கிற மக்களோட விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கனாக்கா அவங்க சரியான இடத்துல போயிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்களுக்கு காலே எழுந்து அவங்க பார்த்திங்கன்னா ஆம்புடேஷனுக்கு போயிட்டு அவங்க அவங்களோட வேலையே உங்களால் செய்ய முடியாத ஒரு ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு இக்னரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஆக்சிடென்டெல்லாம் ஒரு கால் ஒருத்தவங்களுக்கு போகுதுன்னா அது விதி, நம்ம அதை மாற்ற முடியாது. ஆனால் இதனால் ஒரு கால் ஒருத்தவங்களுக்கு மனுஷனுடைய ஒரு முக்கியமான உறுப்பு காலம் அது போகுது அப்படின்னாக்கா அவங்க லைஃப் லாங் ஊனமாகவே இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. அவங்களுக்கு ஒன் ஆஃப் தி ப்ரிவென்டபிள் ஆம்புடேஷன்ஸ் இது அவங்களுக்கு. ஸோ அதனால் அதை கரெக்டாக சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களோட பாதத்தை கரெக்டாக அவங்க கேர் பண்ணிக்கிட்டு யார் உரிய போடியாட்ரிக் சர்ஜன், அதாவது காலுக்கு பார்க்குற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்ட போயிட்டு வர பிரச்சனைகள்லாம் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாலே ஆம்புடேஷன்ஸ் வராது உங்களுக்கு. இந்த ஒரு நாலேஜ் இல்லாததுனால நிறைய பேர் இந்த டிசீஸில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுகர்னால பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க காலில் ஒரு கட்டு கட்டின்னு இருப்பாங்க. அவங்க மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கால் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு உரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம அவ்வளோ நாளைக்கோ இல்லை அவ்வளோ வருஷத்துக்கோ இந்த மாதிரி கட்டெல்லாம் போகணுன்னு அவசியம் கூட கிடையாது அவங்களுக்கு. ஸோ நானே என் பேஷண்ட்ஸை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவேன். அவங்க பார்த்திங்கன்னா, நான் 2 வருஷமாக அந்த பிரச்சனையில் இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மாதிரி சில இன்சிடெண்ட்டு தான் என்னை இந்த ஸ்பெஷாலிட்டியை எடுக்கணுன்றதுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அவங்களுக்கு. எல்லாருமே இக்னோரண்ட் பண்ண ஒரு ஏரியாவை டாக்டர்ஸும் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு டயபெட்டிக் ஃபுட் கேரை பார்த்திங்கன்னா இன்னும் கவனமாக அவங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டணுன்றது தான் என்னுடைய விருப்பம். நாளடைவில் பார்த்திங்கனாக்கா இந்த டயபெட்டிக் ஃபுட்டுக்கான டாக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ட்ரீட்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் பேஷண்ட்ஸும் அவேர்னஸோடு இருக்கணும், டாக்டர்ஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இதுதான் என்னுடைய ஆன்சர். அது